தண்ணீரை திராட்சரசமா மாத்துறேன். கலிலேயாவுல உள்ள கானா ஊருக்கு வந்தார். கப்பர்நகூமின் ராஜாவின் நாட்கள்ல ஒருத்தனோட குமாரன் வியாதியா இருந்தான். ஏசப்பா யூதேயாவுல இருந்து கலிலேயாவுக்கு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டு ஏசப்பா கிட்ட போய், என் மகன் மரண அவஸ்தைப்படுறான், அவனை குணமாக்க நீங்க வரணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க. ஏசப்பா நீங்க அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்கலன்னா விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ராஜாவோட ஆள் அதுக்கு, என் பிள்ளை சாகுறதுக்கு முன்னாடி நீங்க வாங்க அப்படின்னு ஏசப்பா அவங்கள பார்த்து, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆள் ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்பி போனாங்க. அந்த ஆளோட ராஜாவின் ஆட்களோட வேலைக்காரன் ஒருத்தன் வந்து, உங்க பிள்ளை பிழைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. எந்த மணி நேரத்துல அவனுக்கு எப்போ அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, நேற்று 7ஆம் மணி நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மத்தியானம் 1 மணி அப்படின்னு அர்த்தம். அந்த ராஜாவோட ஆள், இந்த மணி நேரத்துலதான் ஏசப்பா உன் மகன் பிழைத்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஏசப்பா எதை சொன்னாலும் அதை நம்ம நம்பணும். அதை தான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே.